அனிதா சமையல் மேக்கிங். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி கேக் செய்ய போகிறோம். ப்ரௌனி கேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட் போடணும், 100 கிராம் வந்து அன்சால்ட் பட்டர் போடணும். இப்போ எவ்வளோ நம்ம வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பவுலு வந்து பார்த்திங்கன்னா 506 கிராமு. நம்ம வந்து இது 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து பாருங்கள் டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன். 100 கிராம் வந்து பட்ரு, 100 கிராம் வந்து அன்சால்ட் பட்டர் போட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் வந்து டார்க் சாக்லேட், அப்புறம் வந்து மில்க் காம்போ போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டால். இப்போ 100 கிராம் வந்து அன்சால்ட் பட்டர், இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டி இல்லாத. அப்போ தான் நம்ம கேக் செய்யறதுக்கும் நல்லா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், கட்டி இல்லாத. இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்டம் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். நம்ம ப்ரௌனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா 250 ml, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிக்கு தேவையான வந்து மைதா, கொக்கோ பவுடர் எவ்வளோங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3/4 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். 3/4 கப்பு வந்து மைதா, 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும். இந்த 250 ml கப்பில் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். வந்து இதை நல்லா வந்து சளிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகும். வச்சு நல்லா சளிச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், மைதா எல்லாமே வந்து 3 நல்லா மிக்ஸ் ஆகும். ப்ரௌனி கேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 மூடி போட்டு, பிஞ்சு வந்து சால்ட்டு, சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுருக்க சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதை வந்து ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, நம்ம சர்க்கரை கரையிற அளவு நம்ம பீட் பண்ணால் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு நம்ம அடிக்கலாம். நல்லா பீட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணும்போது தண்ணியாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா சர்க்கரையுமே நம்ம கொட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணியாக அடிச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டும் அந்த பட்டரும் வந்து நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பட்டரை வந்து கொஞ்சம் வந்து சூடு இருக்கணும். அப்படி நம்ம ஊற்றிக்கு இது பண்ணிக்கலாம் பண்ணணும். இந்த சாக்லேட்டும் அந்த முட்டையும் பட்டரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து மிக்ஸ் ஆகணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். முட்டையும் இந்த சாக்லேட்டும் பாருங்கள், பட்டர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நம்ம கை விடாத நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி இல்லாத. மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாவு எல்லாமே போட்டாச்சு. ஒரு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து சூப்பராக வரும். இதாக இருக்கிறது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ட்ரேவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் தடவி எல்லாம் வச்சுட்டேன். இப்போ கீழே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பேட்டரி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ நல்லா தட்டிக்கலாம். அதை ஃபுல் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். வைக்கலாம். பாதாம் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் பாதாமும் முந்திரியும் போடுறேன். இது நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும். வைக்கிறேன். இது வந்து ஓடிஜி இல்லை, மைக்ரோ ஓவன். நீங்கள் எப்படி ஓவன் உங்களுக்கு எப்படி டைமிங்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. மைக்ரோ ப்ளஸ் கன்வென்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா டைமு 15 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக வந்துச்சு பாருங்க. ப்ரௌனி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கேக்கு நல்லாவும் சாஃப்டாகவும் சூப்பராக வந்துருக்காரு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.